என்ன விளையாடுறீங்களா? இப்பவே ஆடு அது இதுன்னு அவளை கூட்டிட்டு சுத்த ஆரம்பிச்சா அவளோட படிப்பு என்ன ஆகுறது? அத பத்தி எல்லாம் யோசிக்காம இல்ல பிரியா. அவங்க கவலைப்படலங்கிறதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது அர்ஜுன். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க பிரியா. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுல? நான் போய் இப்பவே அவங்க கிட்ட பேசுறேன். என்ன விளையாடுறியா? இப்போ வந்தனா கிட்ட தான் பூஜாவோட கஸ்டடியே இருக்கு. நாம அங்க போனா தேவையில்லாம பிரச்சனை ஆயிடும். அர்ஜுன் எப்ப பார்த்தாலும் இதே நினைச்சு பயந்துட்டு இருந்தா அப்புறம் இந்த வேலையை யார் பாக்குறது? இதுக்காக அவளை நடிக்க போன்னு சொல்லி அனுப்ப முடியுமா? தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாத. லுக், ஐ ப்ராமிஸ் யூ, பூஜா இந்த ஆட்ல நடிக்க மாட்டா. ஓகே? ஆமா, எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம இருந்தவர் தானே நீங்க. அதுக்காக என்ன நம்ப மாட்டியா? வாழ்க்கை பூரா நம்ப மாட்டியா? மறைக்க வேண்டிய சூழ்நிலை மறைச்சேன். அதான் சொல்றேன்ல, ஐ ப்ராமிஸ் யூ, பூஜா இந்த ஆட்ல நடிக்க மாட்டா. நான் நடிக்க விட மாட்டேன். நம்புவல்ல? சரி, கார்த்திகை பார்த்துட்டு லீகலா என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு பார்த்துட்டு நான் வரேன். ஜெய் நில்லு. என்னாச்சு? இல்ல, வைஷுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா வந்தனா கிட்ட பேச சொன்னே, என்னாச்சு? பேசுனியா? ஒன்னதாண்டா, பேசுனியா? பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல அர்ஜுன். என்னடா சொல்ற? பேசாம அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலான் இருக்க. என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. பின்ன அர்ஜுன், பூஜாவை நடிக்க அனுப்பாதா? அவ படிக்கிற பொண்ணுன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நடிக்க வச்சே தீர்வுன்னு அடம் பிடிக்கிறா. ஏன் அவளோட புத்தி இப்படி இருக்கு? அவளுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்படி எல்லாம் பண்றா. போய் தொலையட்டும், நான் அவளுக்கு பணம் கொடுத்துறேன்னு சொல்லு. வேணா அர்ஜுன், இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு. அவ பயன்படுத்துறப்ப நம்ம ஒவ்வொரு வாட்டி சரி சரின்னு போறதுனால தான் அவ இவ்வளவு அடம் பிடிக்கிறா. அதுக்கு என் பொண்ண ஷூட்டிங்ல போய் நடிக்க சொல்றியா? வேற வழியே இல்ல அர்ஜுன். என்னடா சொல்ற? வந்தனவை யாராலையும் மாத்த முடியாது. பூஜாவை நடிக்க வச்சு தீர்வுன்னு அடம் பிடிக்கிறா. நான் ஏதாவது கேட்டேன்னா வீட்டை விட்டு போயிடுவேன்னு மிரட்டுறா. சரி, இப்ப என்ன செய்யலாங்கிற? விடு அர்ஜுன், நடக்காத விஷயத்த திரும்ப திரும்ப பேசுறது தேவையில்ல மன உளைச்சல் ஆக்கும். விஷயம் என்னன்னு தெரியும், அப்படியே நீ இவ்வளவு அடம் பிடிக்கிற. டேய், நான் அவளை போய் கன்வின்ஸ் பண்ண சொன்னேன். நீ என்னடா இங்க நின்னு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க? இனிமே வந்தனா கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவ ரொம்ப திமிரா பேசுற அர்ஜுன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அவளுக்கு ஏதாவது பண்ணிருப்ப. அதனால தான் நானே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். எனக்கே அவளுக்கு கோவம் வருது. நீ அங்க போனா என்ன ஆகும்? அதுக்காக அவளை அப்படியே விட்டுறலாங்கிறியா? அர்ஜுன், நீ வேலை செய்யற கம்பெனியோட ஆட் தான் அது. பூஜா உன் கண் முன்னாடி தான் இருக்க போறா. அதனால இந்த ஒரு தடவை விட்டுரு. அதுக்கப்புறம் பேசி புரிய வச்சிடலாம். ஆமா, இதுக்கப்புறம் மட்டும் அவளுக்கு புரிஞ்சிருமாக்கும். பாத்துக்கலாம் அர்ஜுன், ஏதாவது நம்ம பண்ணி தானே ஆகணும். அர்ஜுன், யோசிக்காத. பூஜா உன் கண்ணு முன்னாடி தான் இருக்க போறா. இந்த ஒரு தடவை விட்டுரு. அதுக்குள்ள பூஜா கஸ்டடி கேஸ் முடிஞ்சு பூஜா நம்ம கிட்ட வந்துருவா. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்தனாவோட போய் சண்டை போட்டேன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாம அவ சீன் கிரியேட் பண்ணுவா. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையும் உண்டாயிடும். ஆமாஜி, எப்படியாவது பூஜாவோட கஸ்டடியை நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு. அர்ஜுன், நீ டென்ஷன் ஆகாத. வந்தனா எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. நீ கிளம்பு அர்ஜுன்.